Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்தி வரும் நிலையில் அரசுக்கு சொந்தமான BSNL நிறுவனத்திற்கு மாறும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது. BSNL கடந்த ஆண்டுகளில் தனியாருக்கு நிகராக தொலைத்தொடர்பு வசதியை அளிக்க முடியாத நிலையில் பல்வேறு காரணங்களால் வாடிக்கையாளர்கள் குறைந்து கடன் சுமை அதிகரித்தது. இந்த சூழ்நிலையில் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கட்டணம் 12 முதல் 25% வரை உயர்த்தப்பட்டு உள்ளது. இதனால் விரக்தியின் உச்சத்தில் வாடிக்கையாளர்கள் BSNL பக்கம் திரும்பி வருகின்றனர். கடந்த 2 வாரங்களில் மட்டும் 28 லட்சம் புதிய வாடிக்கையாளர்களை BSNL நிறுவனம் பெற்றுள்ளது. தனியார் நிறுவனங்களில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்ததில் இருந்து மட்டும் 3 லட்சம் பேர் மற்ற நிறுவனங்களில் இருந்து BSNL நிறுவனத்திற்கு வந்திருக்கின்றனர். மலிவு விலை திட்டங்கள் BSNL நிறுவனத்தில் தான் அதிகம் இருக்கிறது. இருந்தபோதும் சிம் கார்டு பெரும்பாலர் பல இடங்களில் BSNL சிக்னல் சரிவர கிடைப்பதில்லை எனவும் இணைய வேகம் குறைவாகவே இருப்பதாகவும் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். BSNL நிறுவனத்தை பொறுத்தமட்டில் வரும் ஜனவரி 2025ஆம் ஆண்டு 5G சேவை அறிமுகம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாடு முழுவதும் 9000க்கும் மேற்பட்ட 4G நெட்வொர்க்குகளை கொண்டுள்ள BSNL இந்த எண்ணிக்கையை 1 லட்சமாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. டாடா நிறுவனத்தின் மூலம் முதல் கட்டமாக 1000 கிராமங்களுக்கு 4G சேவை அளிக்க 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போ மற்ற நெட்வொர்க்கோட BSNL நெட்வொர்க் இப்போ நல்லா இருக்குது. இப்போ முன்னோட எல்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. முன்ன பழைய மாதிரி இல்லை. ஸோ அவங்க BSNL சிம் வாங்கலாம், புதுசாக எல்லாமே நம்பி வாங்கலாம். ரேட்டு ரொம்ப சீப்பு சார். ரேட்டு தான் நெட்வொர்க் தான் இப்போ தான் யோசிக்கணும் சார். இனிமேல்ட்டு தான் நெட்வொர்க் எப்படி இருக்கணும், நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் தான் மாறிட்டு இருக்கேன். வந்திருக்கேன். ரேட்டு ரொம்ப சீப்பு. ரேட்டு ரொம்ப சீப்பு. அது பரவாயில்ல. இது ரேட்டுக்காக நம்ம வரலாம். நெட்வொர்க் இதே மாதிரி நெட்வொர்க் கரெக்டாக கிடச்சிதுன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது சார். எல்லாமே BSNL மாறிடுவாங்க. BSNL எந்த விலையை இதுவரைக்கும் உயர்த்தலாம். அதுக்கு காரணம் BSNL என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம், சேவைதான் பிரதானம் என்ற அடிப்படையில் விலையை உயர்த்தாம நாங்கள் இருக்கிறோம். சென்னையில் ஒரு 2000 டவர்ஸ் புதிதாக 4G அண்ட் 5Gக்கு சேர்த்து போடப்படுகிறது. BSNL பொறுத்தளவு 4Gயில் போடக்கூடிய டவர்லேயே 5G கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே ஒரு 300 டவர் போட்டாங்க. இன்னும் ஒரு 700 டவர் போட்டு ஒரு 6 மாத காலத்திற்குள் சென்னையில் ஒரு பெருவாரியான இடங்கள்ல 4G சேவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அதே போல இப்போ சமீபத்தில் நீங்கள் திருவள்ளூர், காஞ்சிபுரம் 2 மாவட்டங்களில் BSNL தன்னுடைய 4G சேவையை துவங்கி இருக்கிறது. அதுவும் சிறப்பாக இருப்பதாக பொதுமக்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு 1000 டவர் இருக்கு, 4G டவர் இருக்கு. இன்னொரு 1000 டவர் போடுவதற்கான ஒரு உத்தரவு என்பது டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. அதற்கான பணிகள் துவங்குகின்றன. 4G சேவை என்பது இந்தியாவில் துவங்குவதற்கு BSNL நிறுவனத்திற்கு குறைந்தது 6 மாதத்திலிருந்து 9 மாதத்துக்கு மேல ஆகும் என்று எங்களுடைய CMD கூறுகிறார். அதை விரைவுபடுத்த வேண்டும் என்று நாங்கள் நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்திருக்கோம். 5G எப்போ வரும் கேட்டால் 4G முடிந்த பிறகுதான் 5G வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 4G சேவையை முழுமையாக கொடுத்து முடித்த ஒரு 3 மாத காலத்திற்கு பின்பு 5G சேவை என்பது தொடங்கப்பட்டுவிடும். நாடு முழுவதும் 5G சேவையை BSNL கொடுக்க முடியும். இந்த நிறுவனங்கள் எல்லாம் மக்களிடமிருந்து விலையை உயர்த்தி கொள்ளையடிக்கின்றன. ஆகவே மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ BSNL மக்களின் சொத்து. இது ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு வந்தா இது கிடைக்கக்கூடிய லாபம்லாம் யாருக்கு போகும்னா தனியார் பாக்கெட்டுக்கு போகாது, அரசாங்கத்திற்கு கிடைக்கும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.